அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாற்கயிறு திரிப்போமா? நாரிலே மாலை கட்டுவதை அறிந்திருப்பீர்கள். நாரிலே கயிறு திரித்தலை அறிந்திருக்கிறீர்களா? கயிறு எமது முன்னோர்கள் வாழ்க்கையில் அத்தியாவசிய கருவியாகவே பார்க்கப்பட்டுள்ளது. காணிகளுக்கான வேலிகளை அமைப்பதற்கும் குடிமனைகளை அமைப்பதற்கும் கால்நடை வளர்ப்பிலும் பயிர்ச்செய்கை விவசாய நடவடிக்கைகளின் போதும் முக்கியமான கருவியாகவே பாவித்துள்ளனர். அது மட்டுமல்ல, தமிழர் கயிற்றை தமது குலதெய்வ வழிபாடுகளின் போது பூசை பொருளாகவும் வைத்து வழிபட்டுள்ளமையை அறிய முடிகிறது. கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தின் கொட்டியார்பற்று அதாவது மூதூர் பிரதேசமானது தமிழரின் பூர்வீக தேசமாக பார்க்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள தமிழ் மக்கள் விவசாயம் கால்நடை வளர்ப்பு இரண்டையும் மிக முக்கியமான வாழ்வாதார முயற்சியாக மேற்கொண்டு வருகின்றனர். தமது கால்நடைகளை கொடிய விலங்குகளிலிருந்து நோய் நொடிகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வதற்காக பதனமார் வன்னி தெய்வம் போன்ற தெய்வங்களை வழிபட்டு வருகின்றனர். கிருஷ்ண அவதாரங்களில் ஒன்றான நாராயணரின் அம்சமாகவே இச்சிறு தெய்வங்களை வைத்து வழிபட்டு வருகின்றனர். இத்தெய்வ வழிபாடுகளிலே கயிறு, புல், கோடரி போன்ற உபகரணங்களை வைத்து பூசித்து வழிபட்டு வருகின்றனர். குலதெய்வ வழிபாட்டு சடங்குகள் வேலி கட்டுதல், உழவுக்காக மாடுகளை பிணைத்தல், கட்டுதல், வண்டில் பூட்டுதல், மாடுகளை வீசி பிடித்தல், ஊஞ்சல் கட்டுதல் போன்ற வேலைகளின் கயிற்றினை பயன்படுத்துகின்றனர். இப்போது கயிற்றின் பயன்பாடு இருந்தாலும் புதிய தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களை பயன்படுத்தி பொலித்தீன், நைலோன், தும்பு, சணல் போன்ற பொருட்களிலேயே கயிறுகளை திரித்து பயன்படுத்தி வருகின்றனர். இப்பொருட்கள் எதுவும் இல்லாத காலத்தில், அதாவது தென்னை மரங்களே இல்லாத காலத்தில் மக்கள் பயன்படுத்திய கயிறு எதுவாக இருக்கும்? அதுதான் நாற்கயிறு. அப்படி என்றால் என்ன? வாருங்கள், நாற்கயிறு எது, அதை எப்படி திரிப்பது போன்ற சுவையான விடயங்களை பார்ப்போம். பாலகிருஷ்ணன் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கட்டைப்பரிச்சம் தெற்கு கிராம சேவகர் பிரிவில் கணேசபுரம் கிராமத்தில் பூர்வீகமாக வாழ்ந்து வரும் ஒரு விவசாயி. இவர் தனது விவசாயம் கால்நடை வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் இப்போதும் பாரம்பரியமான முறைகளையும் உபகரணங்களையுமே பாவித்து வருகின்றார். தொழில்நுட்ப உபகரணங்களோ வேறு கருவிகளோ இல்லாமல் தனது கையினாலேயே நாற்கயிறு திரிப்பதில் கைதேர்ந்தவர். இவர் தனது தந்தை மற்றும் பாட்டனார்களிடமிருந்து இதனை பழகியதாக கூறுகின்றார். அவரிடமே கேட்போம் நாற்கயிறு திரிப்பது பற்றி. வாருங்கள். வெள்ளங்கம்பு வட்டி வந்து பிஞ்சு கம்பா பார்த்து வட்டி எடுத்தால் நேரான கம்பா. இதில் உப்பட்டி நாருக்கும் எடுப்பாங்க அந்நேரத்தில். இப்போ இந்த மிஷினால் உப்பட்டி நார் எடுக்கிறதில்ல. இதை கொண்டாந்து காய வச்சு இந்த நாரை வெட்டி பாட்டை எடுத்து போட்டு காய வச்சு அது பிறகு மழை குளிரில் போட்டு தான் இதை கிழிக்கணும். கிழிச்சிட்டாங்க அவர் சரி. நாற்கயிறு என்பது வெள்ளை எனப்படும் ஒரு வகையான செடியின் கம்புகளை பிளந்து அதன் பட்டையிலிருந்து உரித்தெடுக்கப்பட்ட நாரினை கொண்டு தயாரிக்கப்பட்ட கயிறாகும். வெள்ளை மரத்திற்கு பதிலாக ஆத்தி, நார்பட்டு போன்ற மரங்களின் பட்டைகளில் இருந்தும் நார் எடுத்து கயிறு திரிக்கின்றனர். இது ஆத்திகம்பிலையும் வெட்டுவாங்க. ஆத்திகம்பில் வெட்டி அதை உடிச்சு இதே மாட்டான் காய வச்சு பட்டை எடுத்து தான் வச்சு கயிறு வைப்பாங்க. இப்போது நாம் பார்க்கவிருப்பது வெள்ளை நாற்கயிறு. வெள்ளை எனப்படுவது ஒரு செடி வகை. நன்னீர் நிலைகளில் அருகில் மரமாக அல்லாமல் வளையும் கிளைகளை கொண்டதாக படர்ந்து செடியாக காணப்படும். இலைகள் சற்று வெள்ளை நிறத்தில் கலந்ததாக வட்ட வடிவில் ஒரு முனை கூறாகவும் இருக்கும். அதனால்தான் இச்செடியை வெள்ளிலை, வெள்ளை, வெள்ளை என்று மருவி அழைக்கின்றனர். இதுதான் வெள்ளை மரம். பாருங்கள் எவ்வளவு அழகான இலைகள். பாலகிருஷ்ணன் முதலில் வெள்ளை செடிகள் இருக்கும் இடத்தை அடையாளப்படுத்துகிறார். வெள்ளையில் பிஞ்சு கிளைகளிலேயே நல்ல நார் கிடைக்குமாம். அதுவும் அந்த நார்க்கம்புகளை வெட்டுவதற்கும் நாள் நேரம் பார்க்கின்றார். வளர்பிறை நாட்களில் வெட்டினால் அந்த நாரை கொண்டு திரிக்கப்படும் கயிறு விரைவில் புழு பூச்சிகள் அரித்து பழுதடைந்து விடும் என்று கூறுகின்றார். வெள்ளங்கம்பு வட்டி பிஞ்சு கம்பா பார்த்து வட்டி எடுத்தால் நேரான கம்பா. விளம்புறையில் வெட்டப்படாது. எங்களோட அப்பாட காலத்திலே விளம்புறையில் ஒரு கம்பு அடியும் வெட்டப்பட்டுறது. விளம்புறை உழுக்கும். அதில் ஒன்றும் நாங்கள் அது வாங்கிக்கல. தேய்புறையெல்லாம் இதெல்லாம் பட்டுவோம். எனவே தேய்பிறை நாளொன்றில் நாங்கள் அம்மன் நகர் கிராமத்துக்கு செல்லுகின்ற வீதி அருகில் உள்ள ஞானியார் ஓடைக்கு வந்திருக்கின்றோம். இப்போது பாலகிருஷ்ணன் வெள்ளங்காட்டுக்குள் நுழைகின்றார்.
அளவான பருவமான கம்புகளை பார்த்து பார்த்து வெட்டுகின்றார். தேவையான அளவு கம்புகளை வெட்டிவிட்டார். வெட்டிய நார்க்கம்புகளை அந்த நாரினை கொண்டே உரித்து கட்டுகின்றார். நாங்கள் நார் வெட்டிவிட்டோம். இனி வீட்டுக்கு சென்று கம்புகளை பிளந்து நார் எப்படி உரிப்பது என்று பார்ப்போம். பாருங்கள், இப்படித்தான் கம்புகளை பிளந்து நார் எடுக்கின்றார். இந்த நாரினை கொண்டு உப்பட்டி நாரும் தயாரிக்கலாம் என்று பாலகிருஷ்ணன் கூறுகின்றார். இதில் வந்து உப்பட்டி நாருக்கும் எடுப்பாங்க. அந்நேரத்தில் உப்பட்டி நார் என்றால் வேளாண்மை செய்கையில் நெற்கதிர்களை பிடியாக அறுத்து உப்பட்டியாக போடுவார்கள். பல உப்பட்டிகளை இணைத்து மாவக்கைகளாக்கி கட்டுகளாக கட்டுவார்கள். அப்படி கட்டுவதற்கு பயன்படுத்துவதே உப்பட்டி நார். அதை பற்றி மற்றொரு பதிவில் பார்ப்போம். சரி, நார் எடுத்தாயிற்று. இனி என்ன செய்வது? நாரிலே பட்டு உரிப்போம். பட்டு என்பது என்னவென்றால் வெள்ளை நார்களில் உட்புறத்திலே காணப்படும் வெள்ளை நிறத்திலான பட்டு போன்ற மெலிதான நார். பட்டையுடன் கூடிய நாரின் தோல் பகுதியில் கத்தியினால் சிறிதாக கீறி பின்னர் கீறிய இடத்தில் உட்பக்கமாக மடித்து ஒரு பக்கத்தை இழுக்கும் போது பட்டு போன்ற நார் தனியாக உரிந்து வரும். இதில் உட்பட்டு வெளிப்பட்டு என இரு வகை உள்ளதாம். ஆனால் கயிறு திரிப்பதற்கு வெளிப்பட்டுத்தான் பொருத்தம் என்கிறார். நார் வெட்டி கம்பை புலந்து அதை குழந்தை புலந்து காடையாக உணர விட்டு பட்டு எடுக்கணும். அது பட்டு எடுத்து தான் அந்த உட்பட்டை எடுத்து தான் நாம் கயிறு திரிக்கிறது. அந்த கிழிச்சி காய வச்சு போட்டு கிழிக்கும். இப்படி அனைத்து நார்களிலிருந்தும் பட்டு உரிக்கப்படும். நார் உலர்ந்து போகும் முன்னர் இந்த பட்டு நாரை உரிக்க வேண்டும். இல்லையேல் உரிக்க முடியாதாம். இப்போது உரித்தெடுத்த நாரினை சிறிதளவான வெயிலில் உலரவிட வேண்டும். இத்துடன் இன்றைய நாள் வேலை முடிந்தது. இனி நாளைதான் மிகுதி வேலையை பார்க்கலாம். ஒரே நாளில் நாற்கயிறு திரிக்க முடியாதல்லவா? நாளைய தினம் நார்களித்தல், புரிவிடுதல், கயிறு திரித்தல் என்பவற்றை பார்ப்போமே. சரி, இப்போது நார் கழிக்க வேண்டும். பாருங்கள், தனது நகத்தினால் சிறிய சிறிய கீலங்களாக உலர்ந்த நாரினை கிழிக்கின்றார். இந்த சிறிய நார்கீலங்களை கொண்டுதான் புரி தயாரிப்பார். புரி என்பது நார்கீலங்களை ஒன்றுக்குள் ஒன்றாக புகுத்தி முறுக்கி செய்ய வேண்டும். புரியை முறுக்கி செய்து தனது முழங்காலில் சுற்றும் போது அந்த நார் சுற்றுக்கள் எத்தனை என்பதை பொறுத்து கயிற்றின் நீளமும் வேறுபடும் என்கிறார். சுவாமி மடை கயிறு, சாட்டை கயிறு, அவுத்துவான் கயிறு, நாணய கயிறு, தாலிக்கயிறு. தாலிக்கயிறு என்றால் பெண்களுக்கு கட்டுவது அல்ல, அது பசுமாடுகளுக்கு கட்டுவது. பூட்டாங்கயிறு, கைக்கயிறு, வைக்கோல் கட்டும் கயிறு, வீச்சு கயிறு என நாற்கயிறு பல தேவைகளுக்கும் பயன்படுவதால் அதனதன் நீளங்களுக்கு ஏற்ப புரியின் நீளமும் சுற்றும் அளவும் வேறுபடும் என்கிறார். இப்போது புரி தயாராகிவிட்டது. இதுவரையும் பாலகிருஷ்ணன் தனியாளாகவே கயிறு திரித்தலுக்கான முன்னாயத்தங்களை செய்தார். ஆனால் கயிறு திரிக்கும் வேலை அப்படியல்ல. கயிறு திரித்தலுக்கு உதவிக்கு இன்னும் ஒருவர் வேண்டும். பாலகிருஷ்ணனின் மனைவியார் அவருக்கு மிகுந்த உதவியாக உள்ளார். அவர்தான் இப்போது கயிறு திரித்தலுக்கு புரி மாற்றப் போகிறார். புரி மாற்றுதல் என்பது என்ன? கயிறு திரிக்கும் போது ஒரு பக்க புரியை கயிறு திரிபடும் திசைக்கு ஏற்ப சுற்றி மாற்றுதலாகும். கயிறு இருபுரியாகவும் திரிக்கலாம், ஆனால் அது உறுதியாக இருக்காது என்பதுடன் அழகாகவும் இருக்காது. அதனால் முப்புரி கயிறாகவே திரிக்கின்றார். முதலில் புரியின் ஒரு பக்கத்தை மரம் ஒன்றில் கட்டுகிறார். புரி முறுக்கப்பட்ட திசையின் மேலும் இறுக்கமாக முறுக்க வேண்டும். பின்னர் முறுக்கிய புரியை வேறொரு கயிற்று துண்டினால் உராய்ந்து தீட்டுகிறார். அத்துடன் புரியின் இடையிடையே சிதைந்து காணப்படும் வெளித்தெரியும் நார் துண்டுகளை வெட்டி அகற்றுகிறார். பின்னர் மீண்டும் தீட்டுகிறார்.
தீற்றிய புரி வளவளப்பாக ஒரே சீராக காணப்படுகிறது. பின்னர் புரியை 3 பங்காக பிரித்து மடித்து முதலில் இருபுரி கயிறு திரிக்கப்படுகிறது. பாலகிருஷ்ணன் வலதுகை பழக்கமுள்ளவர் என்பதால் இடது கையில் ஒரு புரியை பிடித்துக்கொண்டு மற்றைய கையினால் மற்றைய புரியை இறுக்கமாக முறுக்கியபடி சுற்றுகிறார். நம்ப முடியவில்லை. மிகவும் இலகுவாகவும் விரைவாகவும் அவரது கை சுற்றி சுற்றி முறுக்கி முறுக்கி மாற்றும் போது கைக்குள்ளிருந்து கயிறு வெளிவந்து கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏதோ இயந்திரம் இயங்குவது போல அவர் செயற்பட்டுக் கொண்டிருந்தார். கயிறு திரிக்கும் வேகத்துக்கு ஏற்ப அவரது மனைவி எதிர்முனையில் நின்று புரியை மாற்றி மாற்றி சுற்றி கொண்டிருந்தார். இப்போது இருவுரி கயிறு திரித்தாயிற்று. இனி முக்கியமான விடயம் உள்ளது. கொழுவு தடம் போட வேண்டுமாம். அதென்ன கொழுவு தடம்? வாருங்கள் அதையும் பார்ப்போம். கொழுவு தடம் என்பது கயிற்றின் ஒரு முனையில் சிறிய நீள்வளையம் போன்ற முடிச்சு. இதனை அந்த இருபுரி கயிற்றின் ஒரு பகுதியை கொண்டே முடிகின்றார். இந்த கொழுவு தடத்தின் ஊடாக கயிற்றின் மறுமுனையை புகுத்தியே மாடுகளையும் மரங்களையும் கட்டுவார்களாம். இப்போது கொழுவு தடம் போட்டாயிற்று. இனி தொடர்ந்து முப்புரி கயிறு திரிக்கப்படுகிறது. இப்போது கயிறு திரித்து முடிந்தது. இனி திரித்த கயிற்றை இழுத்து அதனையும் தீற்ற வேண்டும். கயிறு தீட்டி முடிந்ததா? இப்போது கயிற்றில் எங்காவது சிறிய சிறிய நார்த்துண்டுகள் சிதைந்து காணப்பட்டால் அவற்றையும் அறுத்து அகற்றி துப்புரவு செய்ய வேண்டும். இப்போது நார் கயிறு தயார். பாருங்கள், இவ்வளவு நேர்த்தியாகவும் சீராகவும் அழகாகவும் உள்ளது. எந்த தொழில்நுட்ப உபகரணங்களும் இல்லாமல் இப்படி அழகான உறுதியான கயிற்றை திரிக்கும் பாலகிருஷ்ணனை பாராட்டாமல் இருக்க முடியாதல்லவா? திரித்த நாற்கயிறு இப்போது பாலகிருஷ்ணனின் வீட்டு குலதெய்வமான நாராயண சுவாமிக்கு சாற்றப்படுகிறது. எமது முன்னோர்களின் அபாரமான திறமையின் வழிவந்த பாலகிருஷ்ணன் தனது பாட்டனாரின் காலம் முதல் கயிறு திரித்தலில் ஈடுபட்டு வருகின்றார். இப்போது நாற்கயிறு பயன்படுத்துபவர்கள் குறைவடைந்து விட்டதாகவும் தற்போது உரப்பை நூல்களிலும் கப்பல் கட்டும் கயிற்றின் நார்களிலும் கயிறு திரிப்பதாக கொடுக்கிறார். உறவினர்கள் கயிறு திரித்து தரும்படி கேட்கும் போது எதுவித வேதனமும் பெறாமல் உதவியாக அவற்றை திரித்து வழங்குவதாக கூறுகிறார். அதேவேளை தனது வருமானம் ஈட்டும் ஒரு கைத்தொழிலாகவும் கயிறு திரித்தலை செய்து வருகிறார் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் போன்ற பாரம்பரிய திறமையானவர்களை கிராமத்தின் குரல் பாராட்டுகின்றது. நாமும் பாராட்டுவோமே. மற்றொரு கிராமத்தின் குரலில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் கட்டைபரிச்சான் மதுரன். வணக்கம் உறவுகளே.